20,000 बच्चों को आदमी खिला रहा है, पढ़ा रहा है फ्री में बिठा के। तुम्हारे कंट्री का उतना बजट होगा, तुम्हारे कंट्री का उतना बजट होगा, उतना बजट होगा। Do you have the right? Do you have the right? रिकॉर्ड कर रहे हो, करो रिकॉर्डिंग करो। வணக்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல லட்சம் மாணவர்கள் வருடந்தோறும் வெளிநாட்டிற்கு தன்னுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக சென்று வருகிறார்கள். ஆஸ்திரேலியா, ஜப்பான், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், சைனா, ரஷ்யா, இது போன்ற எத்தனையோ நாடுகள். இதே போன்றுதான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கும் பல மாணவர்கள் வருகிறார்கள் தன்னுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக. இப்போ ஒரு கற்பனை செய்து பாருங்கள். இந்திய நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்ற மாணவர்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி திடீர் என்று நம் நாட்டு மாணவர்களை மிரட்டி உதைத்து விரட்டி அடித்து விட்டால், தன்னுடைய நாட்டுக்கு சென்று விடுங்கள் என்று கூறிவிட்டால் என்ன செய்வீர்கள்? பல லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த சீட்டை வாங்கி அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறீர்கள். தன்னுடைய ஒரு உரிமைக்காக ஒரு கேள்வி கேட்டால் உங்களை விரட்டி அடித்து விடுவார்களா? அப்போ இந்த நாட்டு அரசாங்கம் குதிக்காதா? இந்த நாட்டு அரசாங்கம் கேள்வி கேட்காதா? பிரைம் மினிஸ்டர் மோடி கேள்வி கேட்க மாட்டாரா? அப்படி கேள்வி கேட்கும் போது அந்த நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறியுமா முறியாதா? இதே போன்றுதான் நேபாள் நாட்டை சார்ந்த ஒரு சில மாணவர்கள் அவர்களுடன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி நடந்திருக்கிறது. இரவோடு இரவாக அவர்களை மிரட்டி அடித்து அவர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள். பஸ் பிடிங்க, ட்ரெயின் பிடிங்க, கார் எடுங்க, ஃப்ளைட் பிடிங்க, எங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு நைட்டுக்கு மேல உங்களுக்கு இந்த காலேஜ் கேம்பஸ்ல இடம் கிடையாது. என்ன நடந்தது அதை நீங்க பார்க்க வேண்டும். இந்த வீடியோவின் தொடக்கத்தில் ஒரு சிறிய ப்ரோமோவை நாங்கள் போட்டு காட்டியிருந்தோம். 2 பெண்கள் கத்தி கூச்சல் போட்டதை நீங்க பார்த்திருப்பீர்கள். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறிய இந்த வீடியோ. இந்தியா, நேபாள் இந்த 2 நாடுகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு அழகான உறவை முறிக்கக்கூடிய வேலையை இந்த வீடியோ பார்த்திருக்கிறது. இந்த வீடியோவில் பேசப்பட்ட அந்த வார்த்தைகள், இந்த யூனிவர்சிட்டியை பற்றி நீங்க தவறாக பேசக்கூடாது. இந்த யூனிவர்சிட்டியில் எந்த விதமான போராட்டத்தையும் நீங்க நடத்தக்கூடாது. கேள்விகளை கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டீர்கள்னா நாங்க முடக்குவோம், அடக்குவோம், அடக்குமுறை. இப்படிதான் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு புதுதில்லி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஸ்டாம்பேட் நடந்தது. கூட்ட நெரிசல். அதில் 18 நபர்கள் உயிரிழந்தார்கள். அந்த செய்தியை எந்த அளவில் அடக்குமுறையை வைத்து இந்த நாட்டு அரசாங்கம் கையாண்டது என்று நீங்க பார்த்து வந்தீர்கள். மீடியா மேனேஜ்மெண்ட் நடந்தது. போலீஸை வைத்து, அட்மினிஸ்ட்ரேஷனை வைத்து இந்த செய்தி எப்படியாவது வெளியே போகக்கூடாது என்று அவர்கள் செய்தார்கள். இப்படி நடக்கவில்லை என்றெல்லாம் கூறினார்கள். அப்புறம் இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குதா, அதே போன்றுதான் இங்கேயும் நடந்திருக்கிறது. அங்க நடந்த ஒரு தவறு, அந்த தவறை மறைப்பது மட்டுமல்லாமல் தவறை தட்டி கேட்ட இந்த மாணவர்களை விரட்டி அடித்திருக்கிறது இந்த இன்ஸ்டிடியூஷன், இந்த யூனிவர்சிட்டி. பெயர் கலிங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி, ஒரிசா. ஒரிசாவில் பிஜேபியோட அரசாங்கம் தான் இருக்கிறது. பிரகிருதி லாம் என்கிற இந்த பெண்மணி, வயது 20, நேபாள் நாட்டை சார்ந்த பெண்மணி, ஒரு ஃபாரின் ஸ்டூடெண்ட். இதே கல்லூரியில் படிக்கக்கூடிய இன்னொரு நபர் அத்விக் ஸ்ரீவாஸ்தவா, 2 பேருக்கு நடுவே ஒரு காதல் மலர்ந்திருக்கிறது. காதல் காலப்போக்கில் முடிந்தும் விட்டது. இப்போ அத்விக் ஸ்ரீவாஸ்தவா செய்த அத்துமீறல் தான் இங்கே கேள்விக்காக இருக்கிறது. அதாவது இந்த பெண்ணுடைய ஒரு சில படங்களை இந்த நபர் எடுத்து வைத்திருக்கிறார் நிர்வாணமாக. அந்த படங்களை காட்டி பிரகிருதியை தொடர்ந்து மிரட்டி வந்திருக்கிறார் செக்ஷுவல் ஃபேவருக்காக. என்னுடன் உறவு நீ வைத்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த படங்களை நான் சோஷியல் மீடியாவில் போட்டு விடுவேன் என்று ஒரு சில நாட்கள் மேனேஜ் செய்து பார்த்திருக்கிறார் பிரகிருதி. பொறுக்க முடியாமல் இதே யூனிவர்சிட்டியை சார்ந்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு அமைப்பு இருக்கிறது, அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக அங்கு போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்கிறார் பிரகிருதி. ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் இந்த நபரை கூப்பிட்டு வைத்து சமாதானம் பேசி அனுப்பிவிட்டிருக்கிறார்.
எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. இந்த நபருடைய அப்பாவை கூப்பிட்டு, தகப்பனாரை கூப்பிட்டு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கவில்லை. இது அந்த நபருக்கு இன்னும் அதிக பலத்தை கொடுத்திருக்கிறது. தொடர்ந்து இன்னும் அதிகமாக இந்த நபர் இந்த பெண்ணை மிரட்டத் தொடங்கி இருக்கிறார். ஒரு காலத்திற்கு பின்பு பெண்ணால் எதுவுமே செய்ய முடியவில்லை. பெண் தற்கொலை செய்து கொள்கிறார், சூசைட் செய்து கொள்கிறார். சூசைட் நடந்ததற்கு பின்பு காலேஜ் நிர்வாகம் இந்த இன்சிடென்ட்டை மறைக்கக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டது. கேள்வி கேட்ட மாணவர்களை மிரட்டி இருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் எதற்காக, அவர்களுடைய பெற்றோர்கள் கூட இன்னும் வரவில்லை, எப்படி நீங்கள் போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடி அனுப்புகிறீர்கள், ஏன் அந்த அவசரம், நீங்கள் மார்ச்சுரியில் வைங்க அந்த பாடியை, வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்கிற ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அதெல்லாம் முடியாது, இதை உடனுக்குடன் நாங்கள் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புவோம் என்கிற ஒரு பிடிவாதத்தில் அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறது. இதை தட்டி கேட்டு மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். 2 கோரிக்கை. ஒன்று, போஸ்ட்மார்ட்டம் அவர்களுடைய பெற்றோர் வந்ததுக்கு அப்புறம் நடத்துங்க. 2வது, அத்விக் ஸ்ரீவாஸ்தவா என்கிற இந்த நபரை உடனுக்குடன் கைது செய்யுங்கள். 2மே அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் செய்யவில்லை. காரணம், அத்விக் ஸ்ரீவாஸ்தவாவுடைய தகப்பனார் ஒரு பிஜேபி லீடர். ஒரிசாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம். ஆனால் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களை நான் பாராட்டுறேன். இந்த போராட்டத்தில் நேபாள் நாட்டை சார்ந்த நபர்கள் மட்டும் கலந்து கொள்ளவில்லை. ஏபிவிபி, அதாவது பிஜேபியுடைய ஸ்டூடெண்ட் விங்கை சார்ந்த பல மாணவர்கள் அவர்களும் குதித்திருக்கிறார்கள். இவர்கள் கேட்பது நியாயம், அவர்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் என்று. எவ்வளவு அழகான விஷயம் என்று பாருங்கள், ஸ்டூடெண்ட்களுடைய அந்த ஒற்றுமை. ஆனால் இந்த ஒற்றுமை KIIT என்கிற இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு பிடிக்கவில்லை. உடனுக்குடன் ராஜன் மொஹந்தி என்கிற இந்த ரெஜிஸ்ட்ரார் அவரெல்லாம் களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார் சமாதானம் பேசுவதற்காக. எதுவுமே நடக்கவில்லை. இப்போ அங்க இருக்கக்கூடிய 2 பெண்கள், அவர்கள் இந்த மாணவர்களை மிரட்டி இருக்கிறார்கள். என்ன, 40,000 மாணவர்களுக்கு எங்களுடைய சூப்பர் பாஸ், இந்த காலேஜோடைய ஃபவுண்டர், அவர் இலவசமாக ஃப்ரீ ஃபுட்டை வழங்கி வருகிறார். உங்களுக்கு பெருமையாக இல்லை? இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு எதிராக நீங்க போராடி வருகிறீர்கள். 2வது, இன்னொரு பெண் ஸ்டாஃப், அவர் கூடிய வார்த்தை அடுத்த லெவல். நேபாள் நாட்டுடைய ஜிடிபியை விட நாங்க தானமாக போடக்கூடிய இந்த உணவின் செலவு 40,000 மாணவர்களுக்கு நாங்கள் இலவசமாக சாப்பாட்டை போட்டு வருகிறோம் என்று கூறிய இந்த வார்த்தை. உங்க நாட்டுடைய ஜிடிபியை விட இந்த இன்ஸ்டிடியூட்டுடைய பட்ஜெட். இந்த வார்த்தை இன்னைக்கு ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் மட்டுமல்ல, இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்மில் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறிவிட்டது. இப்போ இவர்கள் பிடிபட்டு போனார்கள். இந்த 2 பெண்களுமே இந்த இன்ஸ்டிடியூட்டை சார்ந்த, இந்த காலேஜை சார்ந்த நபர்கள் இன்னைக்கு மன்னிப்பு கேட்க தொடங்கிவிட்டார்கள். அதாவது KIIT, கலிங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி என்கிற இந்த அமைப்பு இன்னைக்கு ஒட்டுமொத்த மாணவர்களை நாங்கள் கூப்பிடுறோம், நாங்கள் அழைக்கிறோம், எங்களால் தவறு நடந்து போனது, ஏதோ ஒரு ஆவேசத்தில் நாங்கள் பேசிட்டோம், மன்னித்து விடுங்கள் என்று அவர்கள் இன்னைக்கு மன்னிப்பு கேட்க தொடங்கிவிட்டார்கள். என்ன நடக்கிறது என்று நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பாருங்க. நேபாளி ஸ்டூடெண்ட் சூசைட் கேஸ், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமல்ல, நேபாள் நாட்டை சார்ந்த பல ஆர்கனைசேஷன்ஸ்கள் இதை கண்டித்து சோஷியல் மீடியாவில் எழுத தொடங்குகிறார்கள். அதைத் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாணவர்கள் அவர்களும் சோஷியல் மீடியா வாரில் களம் இறங்கிவிட்டார்கள். இவர்களும் இந்த பெண்ணிற்காக நீதி கிடைக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை எழுத தொடங்கிவிட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களால் இதை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை. இதே இடத்தில் ஏபிவிபி சார்ந்த மாணவர்கள் அவர்களும் குதித்த போது எதுவுமே இவர்களால் செய்ய முடியவில்லை. உடனுக்குடன் என்ன செய்கிறார்கள், நேபாள் மாணவர்களால் தானே இந்த பிரச்சனை உருவானது, அதனால் அவர்களை விரட்டி அடிக்கலாம். காலேஜ் ஹாஸ்டல்ல புகுந்து காலேஜோடைய நிர்வாகத்தை சார்ந்த ஸ்டாஃப் வெளியில இருந்து பவுன்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு, பாடி கார்டு எல்லாம் கூப்பிட்டு டோர் டு டோர் போய் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மொபைல் போனை பறித்து வீடியோக்கள், ஃபுட்டேஜஸ்களை டிலீட் செய்யக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். அவர்களை மிரட்டியிருக்கிறார்கள். கேள்வி கேட்ட மாணவர்களை அடித்திருக்கிறார்கள். அடித்தது மட்டுமல்ல, அந்த இடத்திலிருந்து இப்போவே நீங்க கிளம்பி போங்க என்கிற ஒரு ஆக்ஷனும் எடுத்திருக்கிறார்கள். இதற்கு மேல் உங்களுக்கு இடம் கிடையாது. அத்விக் ஸ்ரீவாஸ்தவை கைது செய்தது,
அல்ல இந்த போஸ்ட்மார்ட்டத்தை அவர்களுடைய பெற்றோர் வரட்டும், அதுக்கப்புறம் நீங்க நடத்தி கொள்ளுங்கள் என்று கேட்டது தவறா? ஒரு பெண்ணிற்கான நீதி நியாயத்திற்காக போராடியது தவறா? ஃபுட்டேஜ் இருந்தால் தானே, கேள்வி கேட்கக்கூடிய மாணவர்கள் இருந்தால் தானே இந்த போராட்டத்தை முடித்து விடலாம் என்று. இப்போ இந்த 2 பெண்களை பற்றி நீங்க பாருங்க. மஞ்சுஷா பாண்டே என்கிற இந்த பெண் மற்றும் ஜெயந்தி நாத், இந்த 2 பெண்களுமே இந்த மாணவர்களை பார்த்து அவர்களை மிரட்டியிருக்கிறார்கள், கடுமையாக மிரட்டியிருக்கிறார்கள். இந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். அதற்கு பின்பு என்ன நடந்தது அதையும் நான் உங்களுக்கு எடுத்து काटகிறேன், பாருங்கள். 40,000 बच्चों को अभी खिला रहा है, पढ़ा रहा है, फ्री में बिठा के। तुम्हारे कंट्री का उतना बजट होगा। फाउंडर एडमिशन के लिए फाउंडर जब 40,000 बच्चों को फ्री में पढ़ा रहे हैं, वो तुम्हें दिखाई नहीं दिया। यू शुड बी प्राउड ऑफ योर यूनिवर्सिटी, यू शुड बी प्राउड ऑफ योर फाउंडर, यू शुड बी प्राउड ऑफ ऑल द रैंकिंग है मेरे इंस्टीट्यूट का। तुम मेरे इंस्टीट्यूट का एग्जामिनेशन में तुम लोग बच्चे हो, अगर इतना समझा नहीं कल से, इतना भी सारी रात समझाया है। बच्चे हैं, गलती की है, लेकिन माम लोग रात भर उनके था। एक बार बात करते थे, माम हम लोग नादा ने जो हो गया कुछ नहीं कौन पकड़ के बैठे हो रहे, रिकॉर्ड कर रहे हो, करो। வீடியோவை நீங்க பார்த்திருப்பீர்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய 2 பெண்கள் இப்போ அவர்கள் மன்னிப்பு கேட்டுட்டார்கள். ஒரு பெண்ணுடைய பேர் மஞ்சுஷா பாண்டே, இன்னொரு பெண்ணுடைய பேர் ஜெயந்தி நாத். இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலானதற்கு பின்பு அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ட்வீட்ஸ் வழியாக, யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக தன்னுடைய குரலை எழுப்பியதற்கு பின்பு ஒட்டுமொத்த இந்தியா, நேபாள், உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இதை மிகப்பெரிய கேள்வியாக, செய்தியாக கேட்டபோது அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், நேபாள் நாட்டை சார்ந்த பிரைம் மினிஸ்டர் KP சர்மா ஓலி சோஷியல் மீடியாவில் ஒரு ட்வீட்டை போடுகிறார். சோஷியல் மீடியாவில் அவர் போட்ட வார்த்தை, we have come to know through social media and media that Nepali student has died in Kalinga Institute of International Technology hostel in Odisha, and Nepali student are being forcibly evicted from the hostel. சோஷியல் மீடியா மற்றும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வழியாக எங்களுக்கு இந்த செய்தி கிடைத்திருக்கிறது. நேபாள் நாட்டை சார்ந்த ஒரு மாணவி கலிங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி என்கிற ஒரிசாவை சார்ந்த இந்த காலேஜில் சூசைட் செய்து கொண்டார். அதை தொடர்ந்து அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூட் நேபாள் நாட்டை சார்ந்த மாணவர்களை கட்டாயப்படுத்தி விரட்டி அடிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் வரை இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, நேபாளில் இருக்கக்கூடிய எம்பசி, இந்தியா எம்பசி, அதே போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய நேபாள் எம்பசியை சார்ந்த பல நபர்கள் ஆங்காங்கே இந்த கேள்வி எழுப்ப தொடங்கிட்டார்கள். நேபாள் நாட்டில் இருக்கக்கூடிய எம்பசிக்கு வெளியில ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது. ஆனால் கூட இந்த நாட்டு அரசாங்கம் என்ன செய்தது அதையும் நீங்க பார்க்க வேண்டும். இப்போ அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம், பிப்ரவரி 16 இதெல்லாம் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் படு கேவலமாக அவர்களை சோஷியல் மீடியாவில் கேள்வி கேட்டதற்கு பின்பு இந்திய அரசாங்கமும் ஒரு டீமை போட்டு அங்க இருக்கக்கூடிய பல அதிகாரிகளை கைது செய்ததற்கு பின்பு ஒரு மன்னிப்பு கடிதம் அங்கிருந்து வெளிவருகிறது. அந்த மன்னிப்பு அவர் மட்டுமல்ல, இந்த பெண்களையும் கூற சொல்லியிருக்கிறார்கள். பட் முதலில் அந்த மன்னிப்பை கேளுங்கள். We are extremely appalled by the untoward incident that took place in our campus on the evening of 16th February 2025. 16 இந்த கேம்பஸில் என்ன நடந்ததோ அதை பார்த்து நாங்கள் ஷாக் ஆகிட்டோம். எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. இதை இந்த இன்ஸ்டிடியூட் எழுதியிருக்கிறது. We also regretful about how we behaved and agitated the student. எப்படி நாங்கள் நடந்து கொண்டோமோ, கோபத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்களை பார்த்து எப்படி நாங்கள் நடந்து கொண்டோமோ அதற்கும் நாங்கள் வேதனைப்படுகிறோம். We regret how we treated the student. We have a lot of love and affection for our student. We never done anything that would harm them. நாங்கள் எங்களுடைய மாணவர்களை அன்புடன் பார்த்து கொள்கிறோம், பாசத்தை தெளித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பு எப்பவுமே நாங்கள் இப்படி நடந்து கொள்ளவில்லை. The comment made by our officers were highly irresponsible. எங்களுடைய ஆஃபீஸர்ஸ்கள் பேசிய வார்த்தைகள் மிகவும் கண்டிக்கத்தக்கது. We have also apologized for their behavior. அவர்கள் செய்த அந்த வேலைக்காக நாங்கள் மன்னிப்பை கேட்கிறோம். We want to convey to all the students, we are apologizing to them. We show love, goodwill towards all the students, including Nepali students.
எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், நாங்கள் ரொம்பவே பொறுப்புடன் அன்புடன் நடந்து கொள்கிறோம். இந்த நாட்டு மாணவர்கள் மட்டுமல்ல, நேபாள் நாட்டை சார்ந்த மாணவர்களுக்கும் அதே அன்பு கொடுக்கப்படும். We love Nepali students as much as we love Indian students. இந்திய மாணவர்களுக்கு எப்படி நாங்கள் அன்பை செலுத்தி வருகிறோமோ அதே போன்றுதான் நாங்கள் நேபாளி மாணவர்களுக்கும் அன்பை செலுத்தி வருகிறோம். கேவலப்பட்டீர்களா? கேள்வி கேட்டார்களா உங்களை பார்த்து? உங்களால் 2 நாடுகளுக்கு நடுவே நடக்கக்கூடிய அந்த உறவு முறிக்கப்பட்டதா இல்லையா? அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் அவர் களத்தில் இறங்கி இந்தியாவை பார்த்து கேள்வி கேட்டாரா இல்லையா? ஒரிசாவை பார்த்து கேள்வி கேட்டாரா இல்லையா? இப்போ ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் செய்யணும். டேமேஜ் கண்ட்ரோல் எப்படி? மஞ்சுஷா பாண்டே மற்றும் ஜெயந்தி நாத்தை மீண்டும் ஒரு முறை டெலிவிஷன் கேமராவுக்கு முன்னாடி நிறுத்திவிட்டார்கள். மன்னிப்பு கேளுங்கள் என்று. அதுவும் எழுதி மனப்பாடம் செய்ய வைத்து அவர்களை இந்த மன்னிப்பை கேட்க சொல்லியிருக்கிறார்கள். I want to take a moment to apologize for my comment regarding the Nepali student protest. The situation escalated beyond my intention. எனக்கு அந்த இன்டென்ஷன் எல்லாம் கிடையாது. அந்த பெண் பேசுறது நீங்களே கேளுங்க ஒரு வாட்டி, உங்களுக்கு புரியும். என்னுடைய இன்டென்ஷன் கிடையாது. ஆனால் அப்போ நடந்த அந்த ஹீட் ஆஃப் ஆர்குமெண்டில் நான் அப்படி தவறாக பேசிட்டேன். உங்களுடைய நாட்டின் ஜிடிபியை விட இந்த இன்ஸ்டிடியூட்டோடைய பட்ஜெட் இருக்கிறது என்று இந்த பெண் கூறியிருந்தால் இங்கே கேளுங்கள். I want to take a moment to apologize for my recent remarks regarding Nepal while handling a student protest that escalated beyond control. My intention was never to offend or demean anyone, and I deeply regret if my words caused unintended harm to the sentiments of anyone. I want to emphasize that my words do not reflect the views of the university or any of the authorities. I am extremely sorry and apologetic for whatever has happened. However, it is important to convey that my words were a direct response to statements made during the protest, where my country, my institution were called corrupt and poor. In that heated exchange, my reply was meant to defend against those remarks, not to demean Nepal or its people in any way. இன்னொரு பெண் இலவசமாக நாங்கள் 40,000 மாணவர்களுக்கு ஃப்ரீ ஃபுட் வழங்கி வருகிறோம் என்று மிரட்டிய அந்த பெண், அவரும் ஒரு மன்னிப்பை கேட்டிருக்கிறார். அதே முறையான மன்னிப்பு, மனப்பாடம் செய்த ஒரு மன்னிப்பு. நீங்களே கேளுங்கள். I'm making this video to apologize for the statements I said on 16th night in the spur of the moment, and I want to communicate that whatever statements I had done, I said are mine and have nothing to do with any of the authority of KIT University. And if any of my statements has hurted the sentiment of my Nepali students or people of Nepal, I apologize for it sincerely. இப்போ அரசாங்கம் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறது, இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கான ஆக்ஷன் என்ன, அதை நீங்கள் பார்த்து விடுங்கள். அத்விக் ஸ்ரீவாஸ்தவை ஒரிசா போலீஸ் அரெஸ்ட் செய்து விட்டது. தப்பித்து ஓட பார்த்தான். ஏர்போர்ட்லேயே முடக்கி பிடித்து விட்டது ஒரிசா போலீஸ். 2வது, யூனிவர்சிட்டியுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? தொடக்கத்தில் இப்படியெல்லாம் நடக்கவில்லை என்று டிஸ்மிஸ் செய்தார்கள். 2வது, அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாணவர்களை, போராடி வந்த மாணவர்களை விரட்டி பார்த்தார்கள். அங்கே தடியடி நடந்திருக்கிறது, அவர்களை விரட்டினார்கள். 3வதாக அந்த மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள், திரும்பி வாருங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். 2 செக்யூரிட்டி ஸ்டாஃபை மற்றும் இந்த 2 பெண்களையும் டிஸ்மிஸ் செய்திருக்கிறது இந்த இன்ஸ்டிடியூஷன். ஒரிசா கவர்மெண்ட்டோடைய இன்வால்மெண்ட் என்ன? ஒரிசா கவர்மெண்ட் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் கமிட்டியை போட்டு இங்கே நடந்த விஷயத்தை தன் கவனத்தில் எடுத்து தன் பாதுகாப்பில் அதை நடத்தணும் என்கிற ஒரு பொறுப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேபாளுடைய இன்வால்மெண்ட், பிரைம் மினிஸ்டரே இதில் இன்வால்வ் ஆகி தன்னுடைய மாணவர்களுடைய உரிமைக்காக, அவர்களுடைய பாதுகாப்பிற்காக அவர் களத்தில் இறங்கியிருக்கிறார். போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரகிருதியோடைய மென்டல் டிஸ்ட்ரெஸை பற்றி, அந்த சுசைடை பற்றி, அத்விக்கோடைய இன்வால்மெண்ட்டை பற்றி ஒரு தனி எஃப்ஐஆர் எழுதி அந்த வழக்கை விசாரிக்க தொடங்கிவிட்டார்கள். யூனிவர்சிட்டியுடைய இந்த அப்பாலஜிக்கு பின்பு மாணவர்கள் அவர்களுடைய ரியாக்ஷன், அவர்களுடைய பதில் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. சிந்தித்து பாருங்கள், ஒரு நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம், இன்னொரு நாட்டை சார்ந்த மாணவர்கள் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து உங்க இன்ஸ்டிடியூஷனில் படிக்க வரும்போது, இது வெளிநாட்டு மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல டீம் டு பி யூனிவர்சிட்டிஸ்,
அங்க நடக்கக்கூடிய இது போன்ற சூசைடாக இருக்கட்டும், அல்ல மாணவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு சில அத்துமீறல்களாக இருக்கட்டும், மெஸ்ல சாப்பாடு சரியில்லை என்று கேட்டாலோ, அல்ல எங்களுக்கு தங்க வசதி சரியாக இல்லை என்று கேட்டாலோ, அல்ல மற்ற விஷயங்களை பற்றி கேட்டாலோ, அங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன், முக்கியமாக நீங்க மெடிக்கல் காலேஜ் பக்கம் போய் பாருங்கள், அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் சொல்லுவார்கள். ஸ்பெஷலா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்களை போய் பாருங்கள், உடனுக்குடன் அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப், நீங்க காலேஜ்குள்ள வரக்கூடாது, கிளாஸஸ் நீ அட்டென்ட் பண்ணக்கூடாது, 15 நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்து விடுகிறேன், 20 நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்து விடுகிறேன். அப்புறம் பெற்றோர்கள் எல்லாம் போய் கெஞ்சி கூத்தாடி காலெல்லாம் விழுது அந்த மாணவரை திரும்பி அது பரீட்சை எழுதுவதற்கு ரெக்கமெண்ட் செய்வார்கள். இது போன்ற மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாஃப், அவர்களுக்கான பதில் என்னவாக இருக்க வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.